எழுதிய ஒவ்வொரு ரிவ்யூ நான் படிச்சேன், நீங்க பேசின ஒவ்வொரு ரிவ்யூ நான் கேட்டேன். உங்களுடைய ஒவ்வொரு வரியும் வந்து நான் வேல்யூ பண்றேன். உங்களுடைய நீங்க நிறைகள்னு சொன்ன விஷயங்களை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம், குறைகள்னு சொன்ன விஷயத்தை நாங்க இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா அதே நேரத்துல ஒரு இயக்குனரா ஒரு ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு நான் வைக்கக்கூடிய குறிக்கோள் என்னன்னா, ஒரு ரிவ்யூங்கிறது ஒரு நிறுவனம் சார்ந்ததா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரசனை சார்ந்ததா, இல்ல நீங்க ஸ்பாயிலர்னு சொல்றதுல மைல்டுனா எவ்வளவு மைல்டு, அதோட அளவுகோல் என்ன, இல்ல ஸ்பாயிலர்னா அதோட அளவுகோல் என்ன, இந்த அளவுகோலை யார் தீர்மானிக்கிறது? இல்ல இப்ப நீங்க ரிவ்யூ சொல்லும் பொழுது அந்த ரிவ்யூவோட நோக்கம் என்ன? ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போறதா வேண்டாமா, இல்ல இந்த படத்தினுடைய வணிகத்துல ஏதாவது இடைஞ்சல் இருக்குமா, இல்ல இந்த படம் எந்த சூழல்ல என்ன ஒரு அமைப்புல உருவாக்கப்பட்ட படம்? ஏன்னா நீங்க பல வருஷமா இருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ இது எல்லாத்தையுமே நீங்க கணக்குல எடுத்துட்டு ரிவ்யூ பண்றீங்களா அப்படின்னு எனக்கு அந்த ரிவ்யூ பார்க்கும்போது ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. இந்த என்டையர் படம் ஃபுல்லா நான் போன 3 படங்கள் அது பெருசா நான் வந்து அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஒவ்வொரு ரிவ்யூவும் பார்த்தேன், ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணேன். ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்றது அனுபவம் வித்தியாசமா இருந்தது. சென்னையில ரிவ்யூ பண்றவர், ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில ரிவ்யூ பண்றவர், ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ரிவ்யூ பண்றவர், ஒரு தமிழ் யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ பண்றவர். சோ உங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு 50 பேராலேயே ஒரு படம், இந்த படம் இல்ல, ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒருமித்த கருத்தை ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்துல இந்த பக்கம் இருக்கிற நாங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். சோ we would like to have a strong handshake. நாங்க பாதி தூரம் வரோம், நீங்க பாதி தூரம் வாங்க. வில் ஹேண்ட்ஷேக், வில் அண்டர்ஸ்டாண்ட் விச் கண்டென்ட், எந்த படம் எந்த கதை இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு தேவை, அதை எப்படி பிரசன்ட் பண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்து சினிமாவை ஒரு படி அடுத்ததுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கவும் பேசவும் ஆசையா இருக்கேன். அடுத்த வர காலகட்டங்கள்ல அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிரகாரம் என்னுடைய அடுத்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன். main man of the film is Allah, the director of the film. ஒரு நாள் கோட்ல இருந்து தொடர்ந்து he's given us lovely films and இந்த படமும் ரொம்ப அமேசிங்கா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. So I'd like to invite Nelson Reputation அவர்கள் to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனா எவ்வளவு நேரம் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு, எவ்வளவு தூரம் வந்து ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு பொறுமை இருக்கு அப்படின்னு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் வாட்ச் பாக்குறேன் மணிகண்டன். ரொம்ப நன்றி. முதல்ல உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா சாப்பிட்றத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூழல்ல ஒரு படத்தினுடைய வெற்றி, அதற்கான ஒரு சூழல் அமையிறது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நல்ல படம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது. அந்த படம் வந்து சரியான ரிலீஸ் தேதி வரணும், அது அந்த இயக்குனர் கையில கிடையாது. அந்த படம் வந்து சரியான பப்ளிசிட்டி கிடைக்கணும், அதுவும் அந்த இயக்குனர் கையில கிடையாது. அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல ஒரு கான்பிடன்ஸை கிரியேட் பண்ணணும், அதுவும் அந்த இயக்குனர் கையில கிடையாது. அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து ப்ரொமோஷன் பண்ற வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி அது ஒரு நல்ல படமா இல்ல நல்லா இல்லாத படமாங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை தீர்மானிக்க பல விஷயங்கள் கை கூட வேண்டியிருக்கு, ஒண்ணு சேர வேண்டியிருக்கு, ஒத்துழைக்க வேண்டியிருக்கு, உழைப்ப போட வேண்டியிருக்கு. பல நன்றி கடன்களால் மட்டும்தான் அந்த வெற்றியும் பூர்த்தி அடைகிற மாதிரியான சூழல் இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் மட்டும் இருக்க முடியாம இந்த படம் எப்படி போய் மக்களை சேரும், அதை போய் சேர வேண்டிய அந்த பாதை அந்த படத்திற்கு சுமூகமாக இருக்குமா இல்ல அது சேலஞ்சிங்கா இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடந்துட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய முழு நன்றி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும், நீங்க இந்த டிஎன்ஏ படத்துக்கு எங்க மேல காமிச்ச அன்புக்கும் இந்த படத்து மேல காமிச்ச அன்புக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்யூ. கிட்டத்தட்ட 9 வருஷம் தாண்டி 10வது வருஷம் சினிமால. ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஓல்ட். ஏன்னா சினிமாவுக்கு கொஞ்சம் வெளியில இருந்து தான் நான் சினிமாவை இயக்கியிருக்கேன். இந்த படம் என்ன சினிமாவை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த சில இதயங்கள், அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை நான் சொல்லணும். ஆனந்துக்கும் திவ்யாவுக்குமான கதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2009-10 இருந்து என் கிட்ட இந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்கு. இந்த ஆனந்தும் திவ்யாவும் பெயர் வேற வேற, பட் இதை நான் வந்து வாழ்க்கையில பார்த்த உண்மையான கதாபாத்திரங்கள். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு 20 பேர் இருக்கிற குடும்பத்துல ஒருத்தரை மட்டும் அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்காம, அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் காமிக்காம, அவர்களை வந்து ஒரு தனித்துவமாகவும் ஒரு அந்த குடும்பத்தினுடைய போக்கோட ஒன்று சேராத ஒரு ஆட்களாகவும் ட்ரீட் பண்ணும்போது அவங்க கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த வழி இருக்குல்ல. ஒரு 20 பேர் இருக்கிற குடும்பத்துல எப்பவுமே ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு டிஸ்கஷனோ இல்ல வந்து ஒரு முடிவோ இல்ல ஒரு ஊருக்கு போறோமா கூட அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட இல்ல அவனுக்கு விருப்பம் இருக்குமான்னு கூட கேட்காத மாதிரியான உயிர்கள் வந்து நிறைய சமூகத்துல இருக்கு ஒரு குடும்பத்துல.
அவங்க ஒருத்தர் மட்டும் ஒட்டாம இருப்பாங்க. அப்படி நான் நிறைய கதாபாத்திரங்களை பார்த்திருக்கேன். அவங்களோட வழியை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன். எங்க குடும்பத்துல நான் பார்த்திருக்கேன், என்னோட நண்பர்கள் குடும்பத்துல பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி நான் பார்த்த 2 கதாபாத்திரம் தான் ஆனந்தும் திவ்யாவும். அவங்க 2 பேரும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ல எனக்கு இந்த கதையே வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி தோணுச்சு. அந்த டிஸ்கஷன் என் முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது, சரி நீங்க பண்றாங்க என்ன, அந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகளுக்கு தாண்டி இப்படி டிஎன்ஏன்னு ஒரு படமா அதுல வந்து அந்த கை குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாவும் உங்களை வந்து சேர்ந்திருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி, அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன், அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த நான் கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் மக்களிடமிருந்தும் சரி உங்களிடமிருந்தும் சரி கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையை வச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் அடுத்த நன்றி. அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் இன்னும் அவரோட இருக்கிறாங்க, ஆனா வேற ஆட்களை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம். அடுத்தது இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து சுரேஷ் சந்திரா சார் நம்ம அகர்வா பிரதரை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. சார் வந்து ஒரு முக்கியமான காரணம். அவரை நான் அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு காஃபி ஷாப்ல பார்த்தேன். நாங்க வேற ஏதோ பேசிட்டு பிரிஞ்சு போயிட்டோம். திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம அம்பேத்கருடைய ஆபீஸ்ல பார்த்தேன். அப்போ நான் வந்து ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் நம்ம அம்பேத்கருக்கு சொன்ன கதையை நீ சொல்லாமா அப்படின்ட்டு சுரேஷ் சந்திரா சார்ட்ட வந்து என்னோட ப்ரொடியூசர் சொல்றாரு. கிட்டத்தட்ட நான் ஒரு தெரியல 100கணக்கான ஆட்கள்கிட்ட சினிமால இந்த 9 வருடத்துல கதை சொல்லியிருப்போம். முதல் முறையா என்னோட கதையை என் முன்னால் ஒரு 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 சுரேஷ் சந்திரா சார் கிட்ட நான் எப்படி சொல்வேனோ சொன்னேனோ எங்கே நிறுத்தினேனோ எதை வந்து ஒரு ஹைலைட்டா நான் ஹைலைட் பண்ணி டிராமாட்டிக்கா சொன்னனோ அது அப்படியே வந்து எங்க ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சொன்னாரு. அப்போ நான் கன்வின்ஸ் ஆனேன், ஓகே இவருக்கு இந்த கதை உண்மையிலேயே பிடிச்சிருக்கு, இந்த படம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மொமெண்ட் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதர்வா பிரதர் கூட நான் ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் தான் நான் பேசினேன் கதை சொல்லும் போது. அதுக்கப்புறம் நான் படம் முடிவாகிற வரைக்கும் நெருக்கத்துல தான் நான் பேசுற சூழ்நிலை நடந்துச்சு. சோ இந்த படம் நடப்பதற்கும் இந்த படத்தோட ஆரம்ப புள்ளியில ஒரு முக்கிய அங்கமாகவும் காரணமாகவும் இருந்த சுரேஷ் சந்திரா சாருக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது இந்த படம் இன்னைக்கு டிஎன்ஏ தான் வெளியில வந்திருக்குன்னா இதுக்கு பல நல்ல உள்ளங்கள் பின்னாடி நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. அதுல வந்து திங்க் மியூசிக் எங்க படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்க. அந்த திங்க் மியூசிக் டீமோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட். அவரோட வைஸ் பிரசிடென்ட் சந்தோஷுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அவர் என்னுடைய நண்பர். நாங்க மைக்கு வெளியில வேற மாதிரி தான் பேசுவோம். கிட்டத்தட்ட சந்தோஷம் எனக்கு 18-19 வருஷமா தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த சினிமாவில வந்து நான் நல்ல உள்ளங்கள் அப்படின்னு இந்த கதையில சில விஷயம்லாம் சொல்றோம்ல, நானும் சந்தோஷம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா பழகுறோம். அங்கிருந்து 2 பேருடைய பயணம் வேற. ஆனா இன்னைக்கு நான் டிஎன்ஏல ஒரு இயக்குனராகவும் அவர் அந்த பக்கம் திங்க் மியூசிக்ல வந்து ஒரு கண்டென்ட் பையராகவும் இல்ல எனக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு வெல்விஷராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து பிரஸ் பண்ற அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ சர்க்கிள்னு சொல்லுவோம்ல, அது அடிக்கடி நமக்கு லைஃப் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். சந்தோஷுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்தது வந்து என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் அதை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். ஏன்னா இன்னும் பல இடங்கள்ல நான் அவளை பத்தி பேசியிருக்கிறேன், குரூவை பத்தி பேசியிருக்கிறேன். ஸோ அதுக்கு நான் டைம் அதிகமா எடுத்துக்க விரும்பல. குரூவை பத்தி சொல்லணும்னா பார்த்திபன் வந்து ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி. அவர் பார்க்க மட்டும் கொஞ்சம் ராம்ஜி மாதிரி இருப்பார்ல. ராம்ஜி சார் வந்து எங்களுக்கு ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர். அவர் பார்க்க அப்படிதான் இருப்பாரு. நம்ம ராண்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணாரு, நேனோக்கடினேல ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு கடுமையான உழைப்பாளி, காஞ்சிபுரத்துக்காரரு. மெட்ராஸ்கான வாரம் இன்னும் பார்ட்டிக்கு வரல. பார்ட்டியை நான் வந்து கிட்டத்தட்ட 2015 ஒரு நாள் கூத்து ஷூட்டிங்ல நான் எப்படி பார்த்தேனோ அந்த உடம்புல 1/2 கிலோ கூட எக்ஸ்ட்ரா போடல. 2025 டெய்லி காலையில எழுந்திரிச்சு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு பீஸ். ஆனா 2025லயும் பார்த்தி அப்படியே இருக்கிறாப்ல. ஆனா அவருடைய திறமை பன்மடங்கு உயர்ந்திருக்கு. பார்த்தி வந்து ஒரு டெடிகேட்டட் கேமராமேன். இந்த படத்துல வந்து நான் ஆக்சுவலா முன்னே 3 படங்கள்ல கோகுல ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா இந்த படத்துல எனக்கு என்ன வேணுங்கிறத பார்த்தி கிட்ட தெளிவா சொல்லிட்டு பார்த்திகிட்டே நிறைய முடிவுகளுக்கான பொறுப்புகளை விட்டுட்டேன். அதனால பல முக்கியமான முடிவுகள் வந்து இந்த படத்துல பார்த்து எடுத்தது விஷுவலி. இன்னைக்கு ஒவ்வொரு விமர்சனத்திலையும் ஒவ்வொரு ட்வீட்லயும் ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயும் ஏன் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிவ்யூலையும் சினிமாட்டோகிராஃபிய ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய படத்துல ஒரு பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட் நான் சொல்றது வெறும் நம்பரை குறிக்கிறத சொல்றேன். 100 கோடி இல்ல 70 கோடி 80 கோடி போட்டு எடுக்கிற படங்கள்ல ஒரு சினிமாட்டோகிராஃபர் கேட்கக்கூடிய எல்லா லைட் இருக்கும், எல்லா டெக்னீஷியன் இருக்கும், எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கும், நிறைய டைம் இருக்கும். அவங்களுக்கு அவ்வளவு சௌகரியங்கள் அந்த பெரிய படங்கள்ல செஞ்சு தரப்படும்.
ஆனா இப்ப எங்களை மாதிரி நாங்க பண்ற பட்ஜெட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ், லைட்ஸ், இது இந்த படம் இல்ல, பொதுவா அதுதான் இந்த பிசினஸ் டிசைன். எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸோ, லைட்ஸோ, லொகேஷனோ, டைமோ ஒரு ரேஸ்ல ஓடுற மாதிரி தான் நாங்க ஷூட் பண்ண வேண்டி இருக்கும். இதை நான் குறையா சொல்லல. ஆனா அதுல இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவுல, சேலஞ்சஸ்க்கு நடுவுல இப்படி ஒரு அவுட்புட்டை வந்து ஒரு கேமராமேன் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு தமிழ் சினிமால ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து ஒரு நிறைய திறமைசாலி இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இனிமேல் அவரை பயன்படுத்திக் கொண்டது அவருடைய பொறுப்பு. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்த்தி, ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. இந்த சக்சஸ்க்காக நீங்க பல வருஷம் காத்துட்டு இருந்தீங்க. இந்த மேடைக்காக நீங்க பல தியாகங்களை செஞ்சிருக்கிறீங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது எடிட்டர் சாபுக்கு வந்து இதுல 4வது படம். அவர் ஒரு வாட்டி படம் நடக்கும் போது இந்த அளவு சண்டை போட்டு நம்ம நாளைக்கு பேச மாட்டோங்கிற மைண்ட் செட்ல தான் அவர் வீட்டுக்கு போவாரு. இதை பல இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. சாபுடைய நேரத்துக்கும் உழைப்புக்கும் நான் என்னைக்குமே வந்து தேங்க்ஃபுல்னு சொல்லுவேன். ஒரு கட்டத்துல இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஏன்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்க ரிலீஸ் பண்ண முடிவெடுத்தோம். இந்த படத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாவே வந்து என்னோட எடிட்டர் தான் டிரைவ் பண்ணாரு. அப்புறம் அவர் ஒரு முக்கியமான அளவுகோல் என்னுடைய படங்களுக்கு. அவர் சிரிக்கிற இடங்கள்ல முதல்ல ரஷ் பார்த்து அவர் சிரிச்சாருன்னா தேட்டர்ல சிரிப்பாங்க. இன்ன வரைக்கும் சொல்றேன், அவர் எங்கெல்லாம் இந்த தேட்டர்ல ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, எங்கெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமா சீட் எட்ஜ்ல வந்து பார்ப்பாங்கன்னு நினைச்சாரோ நான் கூட நம்பல. ஆனா அவரு ரொம்ப உறுதியா இருந்தாரு. அந்த உறுதித்தன்மை ஒரு எடிட்டருக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சாபுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி வந்து உங்களுக்கான வெற்றி. நிறைய பேர்ல வந்து விறுவிறுப்பான எடிட்டிங் மட்டும் எழுதாம எடிட்டர் கொஞ்சம் கத்திரி போட்டுக்கலாம் அப்படின்னு எழுதாம இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா விமர்சனத்துல எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாபுக்கு வாழ்த்துக்கள். அதிஷாவோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய ஜேர்னி. ரைட்டிங் வந்து ஒரு தனிப்பட்ட பர்சனல் ப்ராசஸ் ஒரு டைரக்டருக்கு. அவரோட அரசியல், அவரோட பார்வை, அவரோட பிலாசபி, அவரோட ரசனை, சாய்ஸஸ், அப்புறம் டயலாக் ஸ்லாங்ல இருந்து பல விஷயங்கள் வந்து அந்த ரைட்டரோட வந்து ஒத்து போனோம். அந்த டேஸ்ட் வந்து செட் ஆகணும். எனக்கு அதிஷாவுக்கும் செட் ஆகுமான நிறைய டவுட் இருந்துச்சு. அதிஷா பத்தி உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை கையாளுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதெல்லாத்தையும் மீறி எனக்கும் அதிஷாக்கும் வந்து இந்த ஜேர்னி உருவானது காரணம் ஐ திங்க் ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ், ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நீங்களும், நீங்க நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிற அந்த அன்பு தான் எங்களை வந்து ஜேர்னியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் நாங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம். அதிஷா கிட்ட ஒரு அழகான சமூக சாமானிய பார்வை இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி அவருடைய எழுத்து திறமையை பத்தி பேசுறதுக்கான சூழல் நேரம் நிறைய இருக்கு. அப்புறம் பேசிக்கிறேன். ஒரு சாதாரண மனுஷனா தினமும் காலையில எழுந்திருச்சு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் வந்து நான் இதுக்கு முன்னாடி படிச்சது வந்து ஹார்கி முருகாமி தான். வாட் ஐ பீன் திங்க் அபவுட் ரன்னிங் when I'm running அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு. ஹார்கி முருகாமி வந்து என்னோட ரொம்ப முக்கியமான எழுத்தாளர். சோ எனக்கு அதிஷாவை பார்க்கும்போதுதான், சிங்கப்பூர்ல இருக்காரு, நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். எனக்கு அதிஷாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விதமான ஹார்கி முருகாமி தான் பாக்குற மாதிரி இருக்கும். அவர் உண்மையாவே ஒரு பெரிய ஹார்கி முருகாமியா வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வாழ்த்துக்கள் அதிஷா. இன்னும் ஒரு சிலர் இங்க இல்ல. என்னோட மியூசிக் கம்போசர்ஸ் சாகி சிவா, ஸ்ரீராம் தெரிகரன், அதுக்கப்புறம் வந்து அனலாகாஷ், சத்யபிரகாஷ், இவங்க யாரும் இங்க இல்லை. பட் அவங்க எல்லோருக்கும் என்னோட நன்றி. அவங்களோட பாடல்கள் திரையில வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு டெபியூ கம்போசரா அவங்க இந்த படத்துல அவங்களோட பங்களிப்பை ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. மீடியா மேசன் டீமுக்கு நன்றி. அப்புறம் இந்த மியூசிக்கை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாங்க பவித்ராக்கு நன்றி. அப்புறம் ஜிப்ரான் சார், எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனால அவர் இங்க வர முடியாம போச்சு. அதுக்கு காரணம் நான் தான். இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசை வந்து எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பின்னணி இசைக்கு போதுமான கால அவகாசம் அவருக்கு நான் கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஐட்ரேஷன்ஸ் நாங்க பண்ணிருக்கோம் படம் ஃபுல்லா. இந்த படத்தை டிராவல் பண்ண இந்த படத்துல அதிக நேரம் வந்து டயலாக்ஸ் இல்லாம, அதிக நேரம் வந்து என்ன சொல்றது, மியூசிக்கலாகவே ரொம்ப நேரம் டிராவல் பண்ற மாதிரியான சீக்வன்சஸ் இருக்கு. ஒரு சே சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு 10 சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த டென்ஷனை இன்னைக்கு சீட் எட்ஜ்ல நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு விஷுவல் முக்கியமோ அதுக்கு சரி சம அளவு அந்த இசையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய ரீ ரெக்கார்டிங் மிக்சர் தபஸ் நாயக் சார். ஏன்னா அவர் தான் குபேராக்கும் மிக்சர். 2 படமும் ஒரே நாள்ல ரிலீஸ். அந்த மனுஷன் வந்து தூக்கம் இல்லாம வேலை செஞ்சனாலதான் அந்த படம் டைமுக்கு வந்தது. தபஸ் நாயக் சாருக்கு ஆரம்பிச்சு என்னுடைய சவுண்ட் டிசைனர் பிரதாப்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு டப்பிங் பண்ணி கொடுத்த திலீபன் அவருடைய அசிஸ்டன்ட்ல ஆரம்பிச்சு, எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்த ஜிப்ரான் சார் வரைக்கும் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு பிக்சர் முக்கியமோ அதுக்கு சம அளவு எனக்கு சவுண்டு முக்கியம். அதனால யூஸ்வலா அவங்களுக்கான அங்கீகாரமும் அதுக்கு அந்த உழைப்புக்கான வேலிடேஷனும் கிடைக்காம போகும். ரொம்ப பிரதானமா நீங்க இது எழுதணும். தமிழ் சினிமால நீங்க சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ் நமக்கு இந்தியாலேயே ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இருந்திருக்காங்க. அது ஸ்ரீதர் சாரா இருக்கட்டும், இல்ல ஏஎஸ் லட்சுமி நாராயண் சாரா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மிக்சிங் இன்ஜினியர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து போனவங்க. சோ அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் தரணும்னு நினைக்கிறேன். சோ இந்த படம் ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியில ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா வந்ததுக்கு என்னோட என்டையர் சவுண்ட் டீம் காரணம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிப்ரான் சார் டு தபக் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள்.
காஸ்ட் எவ்வளவு டைம் இருக்கு முடிச்சிடல ஸோ விஜய் மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுல போய் தர சொன்னேன். அவங்க வீட்டுக்குள்ள போனோன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வித்தியாசமா இருந்தது. சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அன்னமிட்ட கை அப்படின்னாங்க. டைட்டில் நல்லா இருக்கு, அடுத்த படத்துக்கு வச்சுக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஃபேன் ஆஃப் ஐஸ் அப்படின்ட்டு. எப்படி அகர்வா கண்களை பத்தி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கணும். ஒரு வாட்டி எடிட்ல பார்க்கும்போது அவங்க கண்களை பார்த்துட்டு என்ன பவர்ஃபுல்லான ஒரு ஐஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அவங்க வந்து என்னன்னா ரொம்ப வருஷமா நடிக்கிறாங்க. ஆனா அவங்க நடிச்ச படங்களோட எண்ணிக்கையை வந்து சொன்னா எனக்கு ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் என்ன சொல்றீங்க, நிறைய படம் நடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நீங்க வந்து குறைவான எண்ணிக்கை தானே சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ ஆக்சுவலா பின்னாடி இருக்கிற காரணம் என்ன இருக்கும்னா, சாய்ஸ். we are nothing but the choices we make. நம்ம யார் என்று அறியப்படுகிறோம், அது இட்ஸ் நத்திங் பட் அதெல்லாம் நம்ம தேர்வு செய்யக்கூடிய அந்த சாய்ஸஸோட ரிசல்ட் தான். இந்த படம் எடுக்கணும்னு நாங்க எடுக்கிற முடிவு, இந்த படம் எடுக்கணும்னு ப்ரொடியூசர் எடுக்கிற முடிவு எங்களை கொண்டு இங்க நிறுத்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சாய்ஸஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ஆர்டிஸ்ட், ஒரு குவாலிட்டியான ஆக்டர் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. அவங்க இந்த படத்துல ரொம்ப நல்ல பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி. இன்னும் நிறைய அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். போஸ் அண்ணன் 4 நாள் தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு முன்னாடியே பரீட்சையும் உண்மையிலேயே அவருக்கு கேமரா வச்சுட்டு நான் ரசிச்சேன். இதை நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லல. ஏன்னா ஒரு நல்ல கிரியேட்டருக்கு ஒரு ஃப்ரேம்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்ததும் அந்த ஃப்ரேமை ஓன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்கறதுக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் தரும். ஏன்னா நாங்க எழுதுறத வந்து உயிரோட பாக்குறோம்ல, அது வர்ற மூமெண்ட் எப்பன்னா கேமராலாம் வச்சிருவோம், லைட் எல்லாம் பண்ணிடுவோம், மூமெண்ட் எல்லாம் பாத்துருவோம், செக் பண்றோம், அசிஸ்டன்ஸை வச்சு நாங்க வந்து மார்க் எல்லாம் போட்டுருவோம். அவங்களுக்கு ஓரம் போட்டுட்டு லைட் எல்லாம் போட்டு அந்த ஆர்டிஸ்ட் அங்க உட்கார வைக்கிறோம்ல, அப்ப அந்த காட்சி வந்து உயிர் பெறும். ஒரு கிரியேட்டரா அந்த காட்சி உயிர் பெறுவதை நீங்க பாப்பீங்க. அது அந்த ஆர்டிஸ்ட் வந்து நிக்கும் போதுதான் பூர்த்தி ஆகும். அப்படி அவர் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுமே அவர் நடிக்க போற அடுத்த அந்த 10-15 விஷயங்களை பத்தி என் மைண்ட் யோசிக்கவே இல்லை. கூப்பிட்டு உட்கார எங்க போய் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் உள்ளவரு. நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன்னு சொன்னா கோச்சுப்பாரு. சீரியல்ல நான் பாத்துட்டு இருக்கேன். அவருடைய குரலுக்கு நான் ரசிகன். அவர் வந்து இன்னும் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணணும். தமிழ் சினிமாவை இன்னும் நல்லா பயன்படுத்திக்கணும். என்கிட்ட அடிக்கடி கேவி ஆனந்த் சார் பேசும்போது அவரை பத்தி சொல்லுவாரு. இதை நான் இன்னும் அவர்கிட்ட சொன்னதில்லை. கேவி ஆனந்த் சார் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். எனக்கு என்னோட முதல் படத்துல ஆடியோ லான்ச் பார் வந்திருந்தாரு. நாங்க எப்ப பேசினாலும் நடிகர்களை பத்தி பேசும்பொழுது அதுல போஸ் வெங்கட் சாரோட பேர் வரும். அடுத்தது எங்க அண்ணன் சிவா அண்ணன். உண்மையிலேயே நான் அவர் நடிக்க கூடும் போது என்ன நினைச்சுன்னா, ஒரு பெரிய இயக்குனர், அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் யாரு, தாடி கட்டிலாம் வச்சுட்டு ஆள் ஒரு மாதிரி இருந்தாரு. அப்புறம் அவர் யாரு, அவர்கிட்ட எப்படி அணுகணும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துட்டு இருக்கு. அந்த தயக்கத்தை வந்தோட உடனே உடஸ்டாப்ல பல நாட்கள் வந்து ஷூட்டிங் கார வச்சுட்டு நான் சும்மா உட்கார வச்சிருக்கோம். பாண்டிச்சேரியில கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண போயிட்டு 3 நாள் நாங்க சும்மா வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எங்க எல்லாருக்கும் அண்ணன உரிமையா கூப்பிடக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்திருக்காரு. இந்த படத்தினோட வெற்றியில நான் உண்மையா சொல்றேன், எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு படி மேல, இங்க இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தை விட ஒரு படி மேல சந்தோஷம் வந்து அண்ணனுக்கு இருக்கு. அண்ணன் வந்து ஒரு பரிசுத்த இதயம், உள்ள இருக்கிற மனசு வந்து ஒரு அன்பான மனசு. நான் அண்ணன் பேசும்போது அண்ணனோட அம்மாவுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேல இருந்து உட்கார்ந்து தன் மகன் பேசுவதை அவ்வளவு ரசிக்கிறாங்க. அவங்களோட அந்த லவ்வையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மனசார சொல்றேன், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. பாலசக்திவேல் சார் அவருதான் பண்ணணும், வேற யாருமே பண்ணக்கூடாதுன்ற முடிவோட இருந்தேன். இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நைட் அவர் ஒய்ஃபோட படம் பார்த்துட்டு பேசினாரு. அவங்க சாரோட ஒய்ஃப் மேடம் வந்து ஒரு 1/2 hour பேசினாங்க. பல்ச்சுன்னு ஒண்ணு போட்டுட்டு இது நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு வேற சொன்னாங்க. ஐ குட் விஷுவலைஸ். அவங்க வந்து அவரோட சீக்ஸை ஸ்லாப் பண்றது, அவரை கஷ்டப்படுத்திருக்கேன் அந்த படத்துல. அவரை பயங்கரமா ஆட வச்சிருக்கேன், ஓடியாட வச்சிருக்கேன். பல இடங்கள்ல வந்து அவர்கிட்ட நிறைய டேக் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு இயக்குனர்னு பார்க்காம ஒரு செட் அசிஸ்டன்ட் ஒர்க் கிட்டத்தட்ட பல இடங்கள்ல அவர் எனக்காக நீ நவரு அப்படின்னு அந்த வேலையை பார்த்துருவாரு. அண்ணன் கூட திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டரோட உள்ள சேர்ந்து வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. பொசிஷன் கொடுக்க சொல்ற நீங்க வந்து ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். பாலசக்திவேல் ஒரு குழந்தை. எங்க செட்ல யார் வந்தாலும் அவர் கண்ணத்தையும் மீசையும் முடிச்சு கிள்ளிட்டு அவர் தெளிவான மாதிரி ஒரு இருக்கு அவருக்கு ஒரு கட்டி அணைச்சு கட்டி ஒரு ஹக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்போம். அது ஒரு ஹாப்பி சோல், ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு அருமையான மனுஷன், ஒரு பெரிய டைரக்டர். காதல்ங்கிற ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வெளிவந்த சிறந்த 50 படங்கள் எடுத்தீங்கன்னா அதுல காதல் வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு டைரக்டரோட என் படத்துல வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருந்தது. அவருக்கு ரொம்ப நன்றி. வேற யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே. கம்மிங் பேக் டு மை ஆனந்த் அண்ட் திவ்யா. ரமேஷ் கோச்சிக்கு போறான். ஆல்ரெடி ஆடியோ லான்ச்ல அவன் பேர் சொல்லுன்னு கோச்சிக்கிட்டா. ஆடியோ லான்ச்ல டைமே இல்லை. நன்றி.
ரொம்ப நன்றி. ரமேஷ் வந்து என்னோட குடும்ப உறுப்பினர் மாதிரி, என்னோட நண்பர் மாதிரி. இந்த படத்துல வந்து ரமேஷ் நான் 20 நாள் தான் ஃபர்ஸ்ட் டேட் கேட்டேன். வேற ஒரு படத்துல மாட்டிட்டு இருந்தான். கடுமையான சூழ்நிலையில இன்னொரு படத்தை தியாகம் செஞ்சுட்டு ஒரு இயக்குனருக்கு வந்து நோ சொல்லிட்டு தான் இந்த படம் எனக்கு ரமேஷ் வந்து பண்ணி கொடுத்தான். அவருக்கு ரமேஷ் திலக்கு வந்து மிகவும் நன்றி. ஏன்னா அவர் கமிட் பண்ணதை தாண்டி ஒரு 20 நாள் இந்த படத்துல வந்து அவர் நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு அவர் அதிகமா சன்மானம் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை, கொடுக்கறதாகவும் இல்லை. ஆமா. சோ ரமேஷோடைய பங்களிப்பு வந்து ஒரு திருப்திகரமான பங்களிப்பு ஆஃப்டர் ஒரு நாள் கூத்து. இன்னும் நிறைய ரமேஷ் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து விரும்புறேன். அதனால ரமேஷுக்கு வாழ்த்துக்கள். நடிகர்கள் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதர்வா அண்ட் நிமிஷா, உண்மையிலேயே திவ்யா நானந்த கதை வந்து திரைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த கதை என்கிட்ட பல வருடங்களாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த கதை வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் இந்த கதையுடைய மையத்தை ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சிட்டதும், ஒரு டைரக்டர் அந்த அலைவரிசையோட வந்ததும், அது சாத்தியப்பட்டது எப்படின்னா அதுக்குள்ள வந்து ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் வரும்போதுதான். இப்ப நிமிஷாவை எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு நிமிஷாவுக்கான அறிமுகம் வந்து தொண்டி முதலும் படம் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வரும் ஃபஹத் ஃபாசிலோட. இவங்க வந்து அவங்ககிட்ட கேட்குவாங்க, நீ செயின் எடுத்து வாயில போட்டதை நான் பார்த்தேன், நீ பொய் சொல்ற அப்படின்னு சூரஜ் வெங்காயமோட ஒரு பக்கத்துல இருப்பாரு. கோபமா வந்து ஃபகத் கிட்ட வந்து அவங்க நடிப்பாங்க. நான் உண்மையிலே ஆச்சரியமா பார்த்தேன். ஃபகத் என்பது ஒரு மாபெரும் நடிகன். நிமிஷாவுக்கு வந்து அது முதல் படம். அவங்க அந்த நடிகருக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஒரு ஆர்டிஸ்டால கான்பிடென்டா தைரியமா முதல் படத்துல கொடுக்க முடியும்னா அப்ப இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் நயட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன். நயத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. கிரேட் இந்தியன் கிச்சன், ஒரு வாட்டி அந்த கிச்சனுக்குள்ள அவங்க போகும்போதும் அவங்க அனுபவிச்ச அந்த வழியை நானும் அனுபவிச்சேன். ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் சித்தால பார்த்திருக்கோம், ஜிகத்தண்டல பார்த்திருக்கோம், மாலிக்ல பார்த்திருக்கோம். நிமிஷாவிடம் இருப்பது ஒரு விதமான வரம். நடிப்பை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அதோடைய சிறப்பும் கூட. நீங்க எல்லாரும் ஒரு பயங்கரமான ஆக்டர்னு சொன்னதுல 1% கூட அவங்களோட மைண்ட்ல ஏறல. இப்ப அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இன்னொரு ஷூட்டுக்கு போனோம், அங்க ஒரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், இவன் என்ன இவ்வளவு போட்டு பேசிட்டு இருக்கானே, நீ ஏதாவது தேவையில்ல, நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன், என்ன விட நான் ஷூட்டிங் போறேன், அதானே சாரு அண்ணாட்ட சாரி சொல்லிடலாமா சாரு அண்ணாக்கு. சோ இந்த 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 இன்னசென்ஸ் இருக்குல்ல, இந்த அன்பு இருக்குல்ல, அது ஒரு பியூரான ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. அது எங்க படத்துக்கு கிடைச்சது ஒரு பிளெஸிங் நினைக்கிறோம். எங்களுடைய என்டையர் க்ரூ அண்ட் பிரஸ் அண்ட் காஸ்ட் சார்பா தேங்க்யூ சோ மச் திவ்யா. வித்வுட் யூ திஸ் ஃபிலிம் வுடன்ட் ஹவ் பீன் கம்ப்ளீட். தேங்க்யூ சோ மச். இந்த திவ்யாவை பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆனந்த தேவை. அதர்வா பிரதரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அவர் இண்டஸ்ட்ரியில வந்து 10 வருஷத்துக்கு மேல இருக்காரு. ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகனா இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர் தன்னுடைய உடலை சரியாக மெயின்டைன் பண்றாங்களோ, ஒரு டிசிப்ளினை கடைபிடிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட டிசிப்ளின் இருக்குதுன்னு அர்த்தம். டிசிப்ளின் இல்லாம அவங்க கிட்ட ஒரு உடலை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அது என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். நான் போராடிட்டு இருக்கேன் 10 வருஷமா. சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கொடுத்தது. ஏன்னா ஒரு ஹீரோ இதைத்தான் ரசிப்பார்னு தமிழ் சினிமால காலங்காலமாக பல இயக்குநர்களுக்கு அந்த ஹீரோவை சுத்தி இருக்கிறவங்க ஒரு கற்பிதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்குலாம் இப்படிதான் கதை பண்ணணும், ஹீரோக்கு இப்படிதான் கதை சொல்லணும்னு. நான் முதல் முறையா ஹீரோக்கு நான் அதர்வாக்கு கதை சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அப்படிலாம் இல்ல. ஒரு டிராமா அவங்க என்ஜாய் பண்றாங்க, ஒரு காமெடி அவங்க என்ஜாய் பண்றாங்க, ஒரு எமோஷன் அவங்க என்ஜாய் பண்றாங்க. அப்ப இவங்களை பத்தி நம்ம கேள்விப்படுறது வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு குழப்பம் வருது. சோ இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான காரணம் அதர்வாவுடைய இந்த கதை தேர்வும் ரசனையும். இந்த கதையில அந்த ஆனந்த திவ்யாங்கிற கதாபாத்திரத்து மேல அவர் வச்ச அன்பும் நம்பிக்கையும் எனக்கு வந்து அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நெல்சன். நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் நான் வந்து அவருக்கு நரேட் பண்ணும்போது டிராமா அவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. அங்க இருந்து அவர் ஷூட்டிங் போகும்போது ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னது என்னன்னா, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க. இதைதான் திரும்ப திரும்ப சொன்னாரு. நான் நினைத்த மாதிரி எல்லாம், அப்புறம் நமக்கு இருந்த சூழ்நிலைகள், நமக்கு இருந்த சேலஞ்சஸ், இது எல்லாத்துக்குள்ளயும் உங்களோட ஒத்துழைப்புக்கும் நேரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி. நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் கண்டிப்பா தரேன் உங்க கரியர்ல அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஐ திங்க் ஐ டெலிவர்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. நிச்சயம் நாங்க இன்னொரு படம் கண்டிப்பா ஒர்க் பண்ணோம். அது இதை விட இன்னும் பெட்டர் படமா கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம். தேங்க்யூ சோ மச் பிரதர். மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு காரணமோ, ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு காரணமோ, அந்த படத்தினுடைய இணை இயக்குனர் அந்த அளவுக்கு காரணம். என்னோட இணை இயக்குனர் நான் சொல்றேன், என்னோட இணை இயக்குனர் நாகராஜன். ஃபரானாக்கா அவர் தான் இணை இயக்குனர், இந்த படத்துக்கு அவர் தான் இணை இயக்குனர். இது வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துல நான் ஷூட்டிங்கு போனேன். இத ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல எனக்கு எடுக்கிறதுக்கான கான்பிடன்ஸ் கொடுத்தது வந்து என்னுடைய கோ டைரக்டர் தான்.
அவர் வந்து என்னோட நண்பர், என்னோட ஃப்ரெண்ட், என்னோட மென்டர், பிலாசபர். அதுக்கப்புறம் நிமிஷாவுடைய பிளே பார்ட்னர், அப்புறம் அவருடைய பட்டி, அப்புறம் எங்க எல்லா டீமுக்கும் அவர் நாட்ஸ், அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து ஸ்னேக்ஸ், அப்புறம் வந்து அண்ணனுக்கு வந்து தம்பி வரமாட்டாப்ல, கூச்சப்படுவாப்ல. அண்ணனுக்கு வந்து தம்பி. எனக்கு வர வேண்டிய பிரஷர்ல 99% பிரஷரை தன் தோள்களில் சுமந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிற நாகராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பல நேரங்கள் நான் வந்து நினைச்சு பார்த்திருக்கேன், நாகராஜ் இல்லைன்னா நமக்கு ரொம்ப டைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தேங்க்யூ. இதுக்கு மேல பேசினா கஷ்டமா இருக்கும். நன்றி. அப்புறம் ஜேம்ஸ் சார் எங்க இருக்காரு? எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி, பயங்கர பரபரப்பா இருப்பார். நைட்டு 11 மணிக்கு யாராவது ஏதாவது வேணும்னா கூட அந்த நேரத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கோ கால் பண்றது வந்து யோசிக்க மாட்டாரு. டெய்லியும் அவர் வந்து கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஆபீஸ்ல இருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் அவர் சினிமா பண்றாரு. அந்த பரபரப்பு நடுவில் அவர் பிடிக்கிறது ஒரு சேலஞ்சா இருக்கும். பிளஸ் இந்த படத்தினை பத்தின முதல் நம்பிக்கை, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ஒரு நல்ல எடிட் பண்ண வருஷன் பார்த்தது வந்து நம்ம ஜேம்ஸ் சார் தான். அவர் அன்னையில இருந்து இந்த படத்துல இன்னைக்கு செகண்ட் வரைக்கும் அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் பல பிரச்சனைகளும் பல சூழ்நிலைகளும் எனக்கு பக்கமா நின்று உதவி பண்ணி இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதனால நன்றி ஜேம்ஸ் சார், தேங்க்யூ சோ மச். எங்க அம்மாவுக்கு நன்றி. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி. அவரோட எண்ணம் வந்து சரியான இடத்துல இருக்கு. இந்த படத்தை வந்து இவ்வளவு என்ன சொல்றது, இவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகுற அளவுக்கு இவ்வளவு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு இந்த படத்தை பத்தின விளம்பரங்களை கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு உங்க அளவுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா தெரியற அளவுக்கு செஞ்சிருக்கிறாருன்னா அதுக்கு எங்க ப்ரொடியூசருடைய சரியான திட்டமிடலும், இந்த படத்தை மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கையும், இந்த பப்ளிசிட்டிக்கு அவர் செலவு பண்ணதும் அதுதான் வந்து எங்களுக்கு காரணம். அதனால என் ப்ரொடியூசருக்கு வந்து இந்த படத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கும், இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கும், எங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கும் என்னுடைய ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சாருக்கு நன்றி. அவங்களோட மனைவி ஜெயந்தி அம்பேத்குமாருக்கு நன்றி. இந்த படத்துல ஆபீஸ் அசிஸ்டண்டா இருந்து இந்த வேலைகளை ஃபுல்லா முடிச்சு கொடுத்த ஸ்ரீ பசங்களுக்கும், ஜெனரல் மேனேஜர் ஏஜிஎம் சுபு சார், அப்புறம் வந்து சர்மா, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு பாலா, அவர் தான் அம்பேத் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு, அவருக்கு நன்றி. யாரையாவது விட்டுட்டானான்னு தெரியல. யுவராஜ் சண்டை இல்ல, 4 நாளா வந்து நாங்க ஊரு போனோம். எங்க ப்ரொடியூசர் எவ்வளவுதான் பப்ளிசிட்டி பண்ணாலும் எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் யுவராஜ் இல்லைன்னா என்னால வந்து இந்த 4 நாள் நிம்மதியா இருந்திருக்க முடியாது. அதெல்லாம் இப்ப பாப்பாங்க, அதெல்லாம் இருக்க முடியாது. யுவராஜோட ஒர்க் பண்ணதான் முதல் படம். ஆனா நல்லா பழக்கம். ஒரு விஷயம் நான் வந்து யுவராஜ் பத்தி இங்க சொல்லணும், நல்ல வேலை நான் மறந்துருப்பேன். அதாவது நான் அந்த 4 நாள யுவராஜ் கூடவே டிராவல் பண்றேன். 4 நாளா ஒரு இனோவா கார்ல ஊரா சுத்திட்டு இருக்கோம். அவ்வளவு போன் வருது, அவ்வளவு பேர் பேசுறாங்க, அவ்வளவு மெசேஜஸ் வருது, யாரோ பேசுறாங்க. ஒரு ஹோட்டல் ஹவுஸ் பாய்ல இருந்து ஒரு பெரிய நடிகர் வரைக்கும், ஒரு பெரிய மேனேஜர் வரைக்கும், ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு பேசுறாங்க. ஒரு செகண்ட் இந்த மனுஷன் முகம் சுளிக்கல, கோவப்படல. ஒரு பக்கம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஃபங்க்ஷன் இடத்துக்கு ஒரு பணம் தர வேண்டியிருக்கு, ஒரு பக்கம் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு பதில் வர வேண்டியிருக்கு, ஒரு பக்கம் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து இன்னொரு டாக்குமெண்ட் எதுவும் அனுப்ப வேண்டியிருக்கு. இவர் அந்த ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதை பாக்குறதுக்கு ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருக்காப்ல. அதனால இந்த படத்தை கடைசி நொடியில் கடைசி நேரத்தில் மக்களிடம் எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய தூணாக உதவியாக இருந்த யுவராஜுக்கு நன்றி. யுவராஜ் இல்லைன்னா என்னால இந்த 3-4 நாட்கள் வந்து நிம்மதியா கடந்து போயிருக்க முடியுமான்னு தெரியாது. நான் வந்து ஏதோ வந்து பிரஸ் முன்னாடி யுவராஜை ஏத்தி விடணும்லாம் நான் சொல்லல. யுவராஜ் இந்த படத்துக்கு கொடுத்திருக்கிற பங்களிப்பு ரொம்ப பெரிய பங்களிப்பு. அதுக்கு முறையான அங்கீகாரமும் வேலிடேஷனும் வேணும். அதுக்கு தான் நான் இங்க சொல்றேன். நன்றி. கார்த்திக் ரவிவர்மாவுக்கு நன்றி. இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக, இந்த படத்தினுடைய பல விஷயங்களுக்காக ஆரம்பத்துல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனால கார்த்திக் ரவிவர்மாவுக்கு நன்றி. என்னுடைய டைரக்ஷன் டீம்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் எப்பவுமே 4-5 பேருக்கு மேல வச்சுக்கிட்டது இல்ல. இந்த படத்துல ஒரு 8-10 பேர் அதிகமா ஒர்க் பண்ற சூழல் வந்துருச்சு. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு அவங்க ரொம்ப பர்சனல், என் கூடவே இருப்பாங்க. என்னோட வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்சுதான் அவங்க பயணிப்பாங்க. அவங்களுடைய பங்களிப்பு வந்து என்னுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அவங்களோட பங்களிப்பு முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வளமான எதிர்காலம் அமையணும். அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் பிரகா அண்ட் காசி அவ்வளவு நேரம் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அதற்கான சூழலும் சேலஞ்சிங்கான ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுல உடஞ்சிடாம அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு எடிட்டர் இருக்கிறான்னா அவன் அடுத்த ஒரு நல்ல எடிட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். யாரையாவது விட்டு வேணா மன்னிச்சுக்கோங்க.
யாரு சொல்லிட்டேன், யாராவது விட்டுறதுன்னா மடிச்சுக்கோங்க. ஒரு நிறைவா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். தமிழ் சினிமா சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஈகோ சிஸ்டம்ல அதிகமா மக்களை திரைக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு 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 நோக்கம், ஒரு திசை, ஒரு எஃபர்ட் வந்து எல்லா பக்கத்துல இருந்து வர வேண்டியிருக்கு. அது வந்து பிரஸ்ல இருந்து, யூடியூபர்ஸ்ல இருந்து, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்ல இருந்து, நடிகர்கள்ல இருந்து, நம்ம எல்லாருமே எந்த திசை நோக்கி போயிட்டு இருக்கோம், எந்த திசை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், எது நம்ம பர்பஸ். இப்போ நீங்க ஒரு வீடியோ ஓட்டிங்க, டெலிகாஸ்ட் பண்றீங்க, பிராட்காஸ்ட் பண்றீங்க, இல்ல ஒரு யூடியூப்ல ஒரு படத்தோட ரிவ்யூ போடுறீங்கன்னா, நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா, இவங்க ஒரு படம் நடிக்கிறேன்னா, இவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் அ ஹெல்தி ஈகோ சிஸ்டம். நிறைய நல்ல சினிமா வரணும், அந்த சினிமாவை எல்லாரும் நல்லா பார்க்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த சினிமா மூலமா மக்கள் பயனடையணும், அதை ஒரு பிலிம் அப்ரிசியேஷனா ஒரு ரிவ்யூவர் பேசணும், அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லணும். நம்ம அனைவருடைய கூட்டு முயற்சியினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னா இந்த சினிமாங்கிற ஈகோ சிஸ்டத்தை ஒரு பாசிட்டிவான, ஒரு ஹெல்த்தியான, ஒரு நல்ல ஈகோ சிஸ்டமா மாத்துறதுதான். அதுக்கு எல்லா சைட்ல இருந்தும் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, எங்களுக்கு தேவைப்படுது. நீங்க எழுதிய ஒவ்வொரு ரிவ்யூ நான் படிச்சேன், நீங்க பேசின ஒவ்வொரு ரிவ்யூ நான் கேட்டேன், உங்களுடைய ஒவ்வொரு வரியும் வந்து நான் வேல்யூ பண்றேன். உங்களுடைய நீங்க நிறைகள்னு சொன்ன விஷயங்களை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம், குறைகள்னு சொன்ன விஷயத்தை நாங்க இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா அதே நேரத்துல ஒரு இயக்குனரா ஒரு ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு நான் வைக்கக்கூடிய குறிக்கோள் என்னன்னா, ஒரு ரிவ்யூங்கிறது ஒரு நிறுவனம் சார்ந்ததா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரசனை சார்ந்ததா, இல்ல நீங்க ஸ்பாயிலர்னு சொல்றதுல மைல்டுனா எவ்வளவு மைல்டு, அதோட அளவுகோல் என்ன, இல்ல ஸ்பாயிலர்னா அதோட அளவுகோல் என்ன, இந்த அளவுகோலை யார் தீர்மானிக்கிறது? இல்ல இப்ப நீங்க ரிவ்யூ சொல்லும் பொழுது அந்த ரிவ்யூவோட நோக்கம் என்ன? ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போறதா வேண்டாமா, இல்ல இந்த படத்தினுடைய வணிகத்துல ஏதாவது இடைஞ்சல் இருக்குமா, இல்ல இந்த படம் எந்த சூழல்ல என்ன ஒரு அமைப்புல உருவாக்கப்பட்ட படம், ஏன்னா நீங்க பல வருஷமா இருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ இது எல்லாத்தையுமே நீங்க கணக்குல எடுத்துட்டு ரிவ்யூ பண்றீங்களா அப்படின்னு எனக்கு அந்த ரிவ்யூ பார்க்கும்போது ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. இந்த என்டையர் படம் ஃபுல்லா நான் போன 3 படங்கள் அது பெருசா நான் வந்து அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஒவ்வொரு ரிவ்யூவும் பார்த்தேன், ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணேன். ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்றது அனுபவம் வித்தியாசமா இருந்தது. சென்னையில ரிவ்யூ பண்றவர், ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில ரிவ்யூ பண்றவர், ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ரிவ்யூ பண்றவர், ஒரு தமிழ் யூடியூப் சேனல் ரிவ்யூ பண்றவர். சோ உங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு 50 பேராலேயே ஒரு படம், இந்த படம் இல்ல, ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒருமித்த கருத்தை ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்துல இந்த பக்கம் இருக்கிற நாங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். சோ we would like to have a strong handshake. நாங்க பாதி தூரம் வரோம், நீங்க பாதி தூரம் வாங்க. we'll handshake, we'll understand which content, எந்த படம், எந்த கதை இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு தேவை, அதை எப்படி பிரசன்ட் பண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்து சினிமாவை ஒருபடி அடுத்ததுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கவும் பேசவும் ஆசையா இருக்கேன். அடுத்த வர காலகட்டங்கள்ல அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிரகாரம் என்னுடைய அடுத்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து என்னுடைய 4 படங்களுக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச். நிறைய டைம் எடுத்துக்கிட்டா நன்றி.